அனைவருக்கும் வணக்கம். விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 5 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 5 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக 6 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம். இந்த விவசாய லேண்டில் கஸ்டமரோட தேவையாக பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஒர்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த செட் ஒர்க்குன்றது நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை செட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேலே ரூப் டாப்பில் சீட்டு போட்டு கொடுத்து அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும். இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நம்ம விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம். அது மாதிரி ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிகப்படியான தண்ணீர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம். விவசாய இடத்துல எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பார்த்திங்கன்னா 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம். எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம், மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது மாதிரி ட்ரைரன் ப்ரொடக்ஷன், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டார் தண்ணி இல்லாமல் எம்டி மோட்டார் ஓடிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே எங்களோட டிரைவ் அண்ட் மோட்டார் எல்லாத்துலேயும் இருக்கிற வகையில் இந்த 5 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை திருப்பூர் மாவட்டத்தில் கோயில்வழி பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை A to Z சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க. நான் வணக்கண்ணா, என் பேர் சுந்தரமூர்த்தி, திருப்பூர் மாவட்டம் முத்திரம்பாளையம் கிராமத்துலேருந்து கோயில்வழியிலேருந்து பேசுகிறேண்ணா. நான் ஃபஸ்ட்டு சோலார் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஈபிக்கும் ட்ரை பண்ணிட்டு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஈபி லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் தற்காலம் ட்ரை பண்ணும்போது லேட் ஆகிற வேண்டிட்டு சரி சோலார் டெக் போகலான்ட்டு நிறையா மாடல்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறையா யூடியூப் வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். பேரலாக எனக்கு கேடெக் பற்றி தெரிய வந்தது. கேடெக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா செட்டும் போட்டு கொடுத்து ப்ளஸ் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் நிறைய பார்த்துருந்தேன். அதில் பார்க்கும்போது சில பேர்த்துக்கிட்ட கேட்டேன், அவங்க செட்டு போடுறதில்ல, வெறும் பேனல் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் சரி செட்டோட எனக்கு செட்டும் தேவைப்படுது. அதனால் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்களே நிறையா சஜஷன்ஸும் கொடுத்தாங்க, என்ன எந்த மாடல் போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் டவுட் இருந்தக்காட்டிக்கு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களே ரீச் பண்ணேன். வித்தின் 24 ஹவர்ஸ் நான் ஆர்டர் கொடுத்துலேருந்து 24 ஹவர்ஸில் எனக்கு 30 அடி செட்டு ப்ளஸ் 16 அடி அகலத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது 5 ஹெச்பி சோலார். இதில் எனக்கு இப்போ 650 அடி ஆழமுள்ள போருக்கு 5 ஹெச்பி போட்டிருக்கேன். 1.5 இன்ச்சு தண்ணி நல்லா எடுக்குது. மார்னிங் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் அரௌண்ட் 12 o'clock படுத்துருக்கோம். 1.5 இன்ச்சு தண்ணி நல்லா வந்துருக்கு. இது நான் யூடியூப்பில் பார்த்தது ப்ளஸ் நிறையா ரிவ்யூஸும் பார்த்து தான் நான் கேடெக் சோலார் போனேன். நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சார் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்தாங்க? நான் அருமாண்ணா, அவங்க சொன்ன டைம் கால் பண்ணி லேட்டாக ஆகுதுனாலும் சரி இல்லை எது இருந்தாலும் சரி அப்போவே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் மற்ற இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் அவங்க சைட்டுக்கே விசிட் வருவாங்க. ஆனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு விசிட் வந்துட்டு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னென்ன எங்கே போடணும், என்ன பண்ணணும், எவ்வளோ வேணும், மெட்டீரியல்ஸ் என்னென்னு அவங்க கேதர் பண்ணிட்டு போயிட்டு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாப்பி. ஆனால் வேறு எனக்கு தெரிஞ்சு இது குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட். சார் வேலையெல்லாம் எப்படி பார்த்தாங்க? வேலையெல்லாம் சூப்பரானா வித்தின் 12 ஹவர்ஸ். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம், ஈவினிங் ட்ரை ரன்னு ஒரு 6 hours ஆட்டு ஓடிச்சு. ஏன்னா பேனலை கீழே வச்சு டெஸ்ட் ட்ரை பண்ண மாட்டோம், நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செட் மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டாச்சு. ஹாப்பி. வித்தின் 12 hours கூட இல்லை, 8 hours ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே சார், ஹாப்பி.